நான் உங்கள் விகாஷ். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரி ஃபீல்டில் இருக்கும். கத்திரியில் அதிகமாக தாக்கக்கூடிய லிட்டில் லீப் ஆஃப் பிரிஞ்சால்னு சொல்லுவோம். அதாவது வந்து கத்திரி சிற்றிலை நோயின்னு சொல்லுவோம். இது வந்து எதனால் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா லீஃப் ஆப்பர்னு சொல்லுவோம். அதாவது வந்து தத்துப்பூச்சினால் இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் இருக்கானா இல்லை. இதை வந்து ப்ரீவியஸாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ப்ரீவியஸாக எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா இதோட வெக்டார் வந்து லீஃப் ஆப்பர்னு சொல்கிறேன். அந்த லீஃப் ஆப்பரை நம்ம கட்டுப்படுத்தணும். அதுக்காக வந்து என்ன ஸ்ப்ரே பண்ணணும்னா டையோஃபென்துரான் இல்லைனா பிப்ரோபென்சின்ற கெமிக்கல் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லை பயோவில் நம்ம போகணுன்னா வெட்டிசிலியம் லெக்கானி மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்துருச்சுன்னா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா இதுக்கான கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை. வந்த பிளான்ட்டை வந்து நம்ம அப்புறப்படுத்தணும். அதாவது பிடுங்கி வெளியே போட்டுடணும். ஏன்னா இதில் உட்காந்த பூச்சி வந்து வேறு ஒரு செடிக்கு போகும்போது அந்த வைரஸ் ஈஸியாக பரவக்கூடும். அதனால் வந்து முன்கூட்டியே வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதோட சிம்டம் இப்படி தான் இருக்கும். கத்திரியில் மேஜர் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இலை பெருசாகவும் ஒரு இலை சின்னசாகவும் இருக்கும். இந்த நோய் வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ப்ரீவியஸாகவே நீங்கள் வந்து லீஃப் ஆப்பர் கரெக்டான ஸ்ப்ரேயிங் கொடுத்தா கண்ட்ரோல் பண்ணலாம். நன்றி.